காலையில் 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பணும். எழும்பிட்டு ஃபஜர் தொழுகிறதுக்காக பள்ளியை நோக்கி போவோம். போயிட்டு அங்கே ஃபஜருடைய தொழுகையை முடித்துவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போயிட்டு ஒரு டீ கடையில் ஒரு டீயை குடிச்சிட்டு, அதுதானே வழக்கம். எல்லா இடத்துலையும் செய்கிறது தான். அதை அப்படியே இங்கேயும் ஃபாலோ பண்ணியாச்சு. அப்புறம் பஸ்ஸுக்காக வேலைக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். பஸ்ஸு ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். எங்களுடைய பஸ்ஸு இதுதான், ஒரு கோஸ்ட்ரு. இந்த பஸ்ஸில் நாங்கள் ஏறி அப்படியே போவோம். போனோம் அப்படின்னா பஸ்ஸுடைய நிலைமை தான். நாங்கள் போயிட்டு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரத்தில் இப்படியே நாங்கள் இருப்போம். ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போட்டுட்டு அப்படியே எங்களுடைய வாழ்க்கை போகும். இதுதான் டெய்லி நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்ற ஹோட்டல் இது தான். இங்கே தான் போய் நான் எப்போவும் சாப்பிடுவேன். நம்ம விரும்பி சாப்பிட்றது எப்போவுமே தோசை தான். ஏன்னா அதுதான் கொஞ்சம் வேகமாக ஜீரணமாகும். நமக்கு பிடிச்சது தோசை தான். அதனால் அதை செலக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வேலை முடிச்சுட்டு இந்த பஸ்லேயே திரும்ப ஏற வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவோம். ஏறி தானே ஆகணும். அதனால் வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சமைக்கிறதுக்கு நாங்கள் போய் சமையலுக்கு ஜாமான் வாங்கணும். அங்கே போயிட்டு காய்கறியோ அல்லது மீனோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து நமக்கு பிடிச்ச உணவை சமைச்சு சாப்பிடுவோம். இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. இப்படி தான் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போகும். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன்.